இங்கே நம்ம பழையரும் கடையிலேருந்து 4 ரெக்கை இருக்கிற அந்த வினோதமான லைட்டை வாங்கிட்டு வந்தோம். அந்த 4 ரெக்கையை கழட்டி பார்த்தேன். உள்ளே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி எல்இடி லைட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து 5 வோல்ட் சப்ளை தனித்தனியாக கொடுத்து பார்த்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா லைட் எரிய ஆரம்பிச்சு 10 லைட்டுமே ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷனாக இருக்கும். ஸோ இடையில இருக்கிற ஒரு லைட் பீஸ் ஆஃப் பண்ணாலும் மொத்தமாக எரியாது. அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனை. இங்கே நம்ம பழையரும் கடையிலேருந்து 4 ரெக்கை இருக்கிற அந்த வினோதமான லைட்டை வாங்கிட்டு வந்தோம். அந்த லைட் ஃபீஸாக போயிடுச்சு போல். அதனால் லைட்டோட சொந்தக்காரங்க வந்து பழையரும் கடையில் போட்டு போயிட்டாங்க. இதை நம்ம கடைக்கார்ட்ட பேரம் பேசி 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம். இப்போதைக்கு லைட்டில் வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தூசியாக இருக்குது. சரி வாங்க வளவலன்னு பேசாமல் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு அலசி அறிஞ்சு பார்த்து இது ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த லைட்டை பழையரும் கடையில் போட்டு ரொம்ப நாளாக இருக்கும் போல். நட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா துரு பிடிச்சிருக்கு. சரி எப்படியும் அதை கலட்டி உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே அதை விட தூசியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து சின்ன ஒரு போர்டு கொடுத்துருந்தாங்க. இந்த போர்டு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் சுவிட்ச் பாக்ஸு இந்த பல்ப் மாட்டோம்ல, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 120 வோல்ட் வரும். அதில் கையை வச்சாலே பயங்கரமாக ஷாக் அடிக்கும். அதை வந்து ஏசி கரண்ட்னு சொல்லுவோம். பட் அதை வந்து இந்த எல்இடி லைட்டு இந்த மாதிரி டிவைஸ்க்கெலாம் கொடுத்தோம்னா தாங்காது. ஸோ அதுக்காக அந்த ஏசி கரண்ட்டை 5 வோல்ட்டாக எப்படி 120 வோல்ட்லேருந்து 5 வோல்ட் சப்ளையை கம்மி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சர்க்யூட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே போல் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வோல்ட் 6 வோல்ட் டிசி கரண்ட்டாக வெளியே வரும். ஸோ இதுக்காக தான் அந்த குட்டியோண்டு சர்க்யூட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம கரண்டில் போட்டு பார்த்தோம். ஆனால் நமக்கு லைட் ஆன் ஆகவே இல்லை. உள்ளேருந்து சவுண்டு தான் வர ஆரம்பிச்சிது. என்னடா நமக்கு போர்டில் கெப்பாசிட்டரோ டிரான்சிஸ்டரோ எதுவுமே டேமேஜ் ஆகலை, புகையில நல்லா தான் இருக்குது, அப்புறம் எதுக்கு லைட் ஆன் ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு அந்த 4 ரெக்கையை கழட்டி பார்த்தேன். உள்ளே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி எல்இடி லைட்டாக கொடுத்துருந்தாங்க. சரி இதுக்கு வந்து 5 வோல்ட் சப்ளை தானே கொடுக்கணும். ஆக்சுவலி நம்ம வீட்டிலலாம் அந்த மொபைல் சார்ஜர் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்தே 5 வோல்ட் 6 வோல்ட் தான் அவுட்புட் வந்துட்டு இருக்கும். அதை இந்த மாதிரி எல்இடி லைட்டுக்கு தாராளமாக கொடுக்கலாம். ஸோ நம்ம அந்த மாதிரி தான் ட்ரை பண்ண போகிறோம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி கேபிள் சும்மா கிடக்கு. அதை கட் பண்ணி அதுலேருந்து வர அந்த +- 5 வோல்ட் வந்து இந்த லைட்டுக்கு கொடுத்து பார்ப்போம். ஆனால் அந்த மாதிரி கொடுத்து நமக்கு லைட் வந்து எரியவே இல்லை. காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. இப்படியா பண்ணுறா, இருறா உனக்கு பெரிய ஆப்பா வைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு போர்டில் பார்த்தீங்கன்னா 10 எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து 5 வோல்ட் சப்ளை தனித்தனியாக கொடுத்து பார்த்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா லைட் எரிய ஆரம்பிக்கு. என்ன இது? ஆக ஒரு வழி அந்த லைட் வந்து நம்மளோட வழிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த போர்டில் 10 லைட் கொடுத்துருக்காங்களா, அது எல்லாமே சீரிஸ் கனெக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதாவது புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த 10 லைட்டுமே ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷனாக இருக்கும். ஸோ இடையில இருக்கிற ஒரு லைட் ஃபீஸாக போனாலும் மொத்தமாக எரியாது. அதுதான் இதில் ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ இப்போ இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில லைட்டில் பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக தெரியுதா, அது எல்லாமே ஃபியூஸ் பண்ண லைட்டு. அதுக்கு வந்து நம்ம பவர் சப்ளை தனியாக கொடுத்தாலும் எரியாது, மொத்தமாக கொடுத்தாலும் எரியாது. அது இது இருக்கிறதுனால மற்ற லைட்டு எரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி லைட்டெல்லாம் எதுக்கு ஃபீஸாக போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏசி கரண்ட்டை டிசியை மாற்றி தரல ஒரு போர்டு, அது வந்து அதிகமான பவர் சப்ளை கொடுத்துருக்கலாம். 5 வோல்ட் தர இடத்துல 8 வோல்ட்டாக தந்துருக்கலாம். அதனால் இந்த லைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு ஏற்பட்டு ஃபீஸாக போயிருக்கலாம். இல்லை அப்படின்னா லைட்டை ரொம்ப நேரம் எரி விடும்போது அது வந்து ரொம்ப சூடாகும். நீங்கள் கொஞ்ச நேரம் எரிஞ்சிட்டு இருக்கும்போது பேக்கில் கை வச்சு பார்த்தீங்கன்னா சூடாக தெரியும். இதே நம்ம விடிய லைட்டை போட்டோம்னா சூடு தாங்காமல் அது வந்து ஃபீஸ் போயிருக்கலாம். ஸோ இப்படி பல வழிகளில் லைட் வந்து ஃபீஸாக போகும். ஸோ இந்த சீரிஸ் கனெக்ட்லாம் இதுதான் பிரச்சனை. ஒரு லைட்டு ஃபீஸாக போனாலும் மொத்தமாக எரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு லைட்டில் ஒரு 4-5 லைட் ஃபியூஸ் போயிருக்கு. மற்ற லைட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தான் ஒர்க் ஆகும். ஸோ 5 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம், இதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் ஆகாத லைட் இருக்குது பார்த்தீங்களா, ஃபீஸ் போகாத லைட்டு, அதுக்கெல்லாம் தனித்தனியாக பவர் கனெக்ஷன் கொடுத்து இப்போ நம்ம அந்த மொபைல் சார்ஜர்லேருந்து 5 வோல்ட் சப்ளை கொடுத்து பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லைட் எரிய ஆரம்பிச்சிச்சு. நான் பிடிச்சிட்டான் எல்லாம் டெக்னாலஜி. 4 ரெக்கையில் ஒரு ரெக்கையோட லைட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதே போல் பிரச்சனை தான் மற்ற 3 ரெக்கை. என்னோட கனெக்ஷன் தெரியுதா, எந்தெந்த லைட்டெல்லாம் எரியுமோ அதுக்கு வந்து +- ஒன்றா ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இது வந்து பேரலர் கனெக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது சீரிஸாக இல்லாமல் ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக +- கொடுப்போம்ல, அதுதான் பேரலர் கனெக்ஷன். ஸோ இந்த மாதிரி தான் நான் 4க்கும் கொடுத்துட்டேன். ஸோ 4க்கும் கொடுத்து இப்போ மொத்தமாக கொடுத்து பார்த்தேன்னா அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 4 லைட்லேருந்து 4 ரெக்கையிலேருந்தும் ஒரு பர்டிகுலர் லைட்டில் எரிய ஆரம்பிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 வோல்ட் சப்ளை. இதுக்கு வந்து கரண்ட்டு தேவையில்லை. நம்ம வந்து மொபைல் சார்ஜரில் போட்டுக்கலாம், பவர் பேங்கில் போட்டுக்கலாம், லேப்டாப்பில் யூஎஸ்பி இருக்குல்ல அதில் மாட்டி நம்ம அந்த லைட்டை எரிய வச்சுக்கலாம். இப்படின்னு சொல்லிட்டு கரண்டில் மாட்டாமல் கரண்ட் இல்லாத போது நம்ம இல்லைனா வெளியே எங்கேயாச்சும் போய்கிட்டு இருக்கோம், அங்கே லைட்டு தேவைப்படும்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த 4 லைட்டையும் ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் 4த்துக்கான +- சுருட்டி அப்படியே சால்ட்ரிங் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அதுக்கடுத்து உரிரக்கூடாதுல்ல, அதுக்காக சால்ட்ரிங் பண்ணி டேப் போட்டு ஓட்டிட்டு இப்போ வந்து அந்த பவர் சப்ளை கொடுத்து பார்த்தா 4மே செமையாக எரியுது பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன வேலை, செட் பண்ண வேண்டியதான் வேலை. இன்னொரு டவுட் இருக்கும், ஏன்டா அந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் மாட்டுற மாதிரி இருக்குது, நீ என்ன 5 வோல்ட் சப்ளையில் யூஎஸ்பி மூலமாக கொடுக்கலாம், பவர் பேங்க் மூலமாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எட்ஜில் இருக்கிற கனெக்ஷனை நம்ம கட் பண்ணிட்டோம். நீங்கள் அதை கரண்டில் போயிட்டு மாட்டினாலும் சப்ளை உள்ளே வராது, சும்மா தான் இருக்குமே தவிர எந்த வித டேமேஜ் இருக்காது, பாதிப்பு எதுவுமே இருக்காது. பட் பேரலராக நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு பிளாஸ்டிக் இருக்குல்ல, அதில் வந்து சைடில் வந்து இந்த சால்ட்ரிங் பண்ணுற மிஷினை வச்சு ஓட்டையை போட்டு அது வழியாக நம்ம 5 வோல்ட் சப்ளை, அதாவது டேட்டா கேபிள் இருக்குல்ல, அதை உள்ளே விட்டு
ஒரு முடிச்சை போட்டு உள்ளே வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ணி விட்டோம்னா அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்களா புது பல்ப் மாதிரி ஆயிடுச்சு. சாரி, புது பல்ப் கிடையாது, பழைய இரும்பு கடையில் எடுத்ததுனால அழுக்கு ரொம்ப இருக்குது, துடைக்கணும் இதை. ஸோ இப்போ வந்து ஒரு நல்ல டீசெண்டான பல்ப் மாதிரி ஆயிடுச்சு. உள்ள 5 வோல்ட் சப்ளை கொடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு லைட் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு எரியுது, கண்ணு கூசுதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கறதுக்காக இருட்டு ரூமில் இட்டு போனேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ரெடி பண்ண அந்த லைட்டில் இருக்கிற யூஎஸ்பி கேபிளில் ஃபோன் சார்ஜர்லாம் மாட்டிட்டு சுவிட்சை போட்டோம் பாருங்கள், லைட்டு வேறு லெவலில் எரியுதுங்க. இது கண்ணெல்லாம் கூசலை. பார்த்தீங்களா என் ஃபேஸ் எவ்வளோ பளிச்சுன்னு தெரியுன்ட்டு? இதுக்கு காரணம் அந்த லைட்டு தான் பேக்கில் இருக்குது. லைட்டிங்கு கரண்ட் இல்லாத நேரத்தில் வீடியோ எடுக்கணும், படிக்கணும் அப்படின்னா அந்த லைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து கரண்ட் தேவையில்ல, பவர் பேங்க் மூலமாக யூஎஸ்பி கேபிள் மூலமாக ஒர்க் ஆகிறதுனால. ஸோ கரண்ட் இல்லைனாலும் நல்ல மாடரேட்டான லைட்டில் வந்து இதை வந்து ஹெல்ப் பண்ணும். இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டிங் டெக்னாலஜியில் இந்த மாதிரி எல்இடி லைட் தான் எல்லா வீட்லேயும் இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் லைட் ஃபியூஸாக போச்சு அப்படின்னா அதை உடனே இரும்பு கடை தூக்கி போடாமல் இந்த மாதிரி உள்ளே வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். டேரெக்டாக ஏசி கரண்ட் விளையாட வேண்டாம். ஸோ இந்த மாதிரி டிசி கரண்ட் சார்ஜர் 5 வோல்ட்டுனா நமக்கு கரண்ட் அடிக்காது, ஒன்றும் பண்ணாது, பெருசாக பாதிப்பு இருக்காது. ஸோ அதை வச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை உங்களோட இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ரெடி பண்ண இந்த லைட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஏன்னா நான் வந்து ஃபேஸ் காட்டி இந்த மாதிரி டிக்டாக் ரீல்ஸ் இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு இந்த லைட்டை வந்து நான் கிவ் அவே பண்ணலான்றேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு 12 எத்தனை அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களை பிங் பண்ணி இந்த லைட்டு நான் கிவ் அவே பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே போல் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பார்த்து.